நிதன்யா பேசியது இந்திரனை சுட்டிருக்குமோ என்னமோ. சட்டென தட்டில் கையை கழுவிவிட்டு எழுந்து சென்று விட்டான். தன் மகன் பாதியில் எழுந்து சென்றதை பார்த்த அம்பிகா, ஏய் நிதன்யா, வாயை மூடிட்டு சாப்பிட மாட்டியா? சாப்பிடும்போது இதுக்காக தேவையில்லாம பேசிட்டு இருக்கிற என்று அவளை திட்ட, நீங்க இப்படியே ஏன் வாயை அடக்குங்கம்மா, நாளைக்கு எனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும், அப்ப தெரியும் உங்களுக்கு அண்ணியோட அருமை. எனக்கும் போதும், நான் போறேன் தாத்தா. அண்ணம்மா அன்னைக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து ஒரு தட்டில் வச்சு மூடித்தாங்க என்று கூறி அந்த அம்மாவிடம் கையலுக்காக உணவை வாங்கி கொண்டு அங்கிருந்து சென்று விட்டாள் நிதன்யா. ரஞ்சனிக்கு தன் மகளின் மாற்றத்திற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்ற சிந்தனையிலேயே நின்றார். காரணம், அவள் இரவு 12 மணி தாண்டித்தான் வீட்டிற்கு வருவாள். ஏன் எத்தனையோ நாள் காலையில் வந்ததும் உண்டு. ஆனால் இப்போதெல்லாம் 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து விடுகிறாள் என்று சிந்தனையில் நின்றவர் அவளிடமே என்னவென்று கேட்டுவிட வேண்டும் என நினைத்து கொண்டு அங்கு மேசையில் இருந்த தட்டுக்களை அண்ணம்மாவுடன் சேர்ந்து சுத்தம் செய்துவிட்டு தானும் சாப்பிட்டு விட்டு அஞ்சலியின் அறைக்குள் நுழைந்தார். அஞ்சலி, நீ இன்னும் தூங்கலையம்மா? கையில் என்ன? ஆதியின் புகைப்படம் ஒன்றை கையில் வைத்தபடி தன்னை மறந்து அவனை ரசித்துக் கொண்டிருந்தவள் ரஞ்சனி சட்டென அறைக்குள் நுழைந்ததும் ஆதியின் புகைப்படத்தை மறைக்க ரஞ்சனி அவள் அருகில் சென்று அதை கண்டுவிட்டாள். ஏம்மா, ஆதி மாமாவை நான் ஏன் கட்டிக்க கூடாது? என்னன்னு சொல்லி சொல்ற? நீ யோசிச்சு தான் பேசுறியா? ஏன் கேட்குறேன்னா, உனக்குத்தான் ஆதியை கண்டாலே ஆகாதே. அம்மா, அதெல்லாம் ஒரு வயசும்மா. அதோட நம்ம எத்தனை நாளைக்கு இவங்கள ஒட்டிக்கிட்டே வாழ முடியும்? அப்பா என்ன தனியாவா ஹோட்டல் நடத்துறாரு? அத்தை பேர்ல இருக்கத நிர்வாகம் பண்றாரு. ஏன் இதுவரைக்கும் சம்பளம் கூட இல்லை. அத்தையா பார்த்து நமக்கு துணி நகைக்க எடுத்தந்தா சரி. ஏம்மா, நீ எனக்கு பணம் கொடுக்கணும்னு சொன்னா கூட அத்தை கிட்ட தானே கேட்டு வாங்கி தர்ற. நீ தர்ற பணம் எனக்கு பத்தவே மாட்டேங்குது. அஞ்சலிம்மா, அதுக்கும் இதுக்கும் இப்போ இதுக்காக நீ முடிச்சு போடுற? நான் எத்தனை தடவை பணம் கேட்டாலும் அக்கா இதுவரைக்கும் எதுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டதில்லை. அதை விட என் அண்ணன் நான் கேட்காமலே மாசம் மாசம் எனக்கு பணம் கொடுக்குது. அதை விட நிதன்யாவுக்கு என்ன செய்கிறாங்களோ அதை உனக்கு செய்துட்டு தான் இருக்காங்க. நீ இப்படி பேசாதம்மா. உங்கள் அப்பாவால் தனியாக போய் பிஸ்னஸ் செய்ய முடியுமா? நீயே சொல்லு. அம்மா, உன் காலம் சரி, உன் அண்ணன் இருக்காரு, நீ மகாராணி போல வாழ்ந்துடுவ. ஆனால் ஏன் எதிர்காலத்தை பற்றி நீ நினைச்சு பார்த்தியா? இப்படி இங்கே ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு என்னால் வேற வீட்டில் போய் கஷ்டப்பட முடியாது. அதனால தான் ஆதி மாமா மேலே ஆசை வச்சுட்டேன். நான் கட்டிக்கிட்டா ஆதி மாமாவை தான் கட்டிப்பேன். அஞ்சலிம்மா, ஆதி மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமல் நீ உன் மனசில் அதிகமாக ஆசையாக வளர்த்துக்காத. நீ கஷ்டப்பட்டா என்னால் அதை தாங்க முடியாது. உன்னை நல்ல கோடீஸ்வரம் வீட்டில் தான் நான் கட்டி கொடுப்பேன். அம்மா இருக்கும்போது நீயே கவலைப்படுற? அம்மா, ஏம்மா, எனக்கு உரிமை இருக்குது மாமா மேலே ஆசைப்பட. மாமாவும் யாரையும் லவ் எல்லாம் பண்ணலை. ஸோ நீ உன் அண்ணங்கிட்ட பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய். மாமா இந்த வயசுலேயே ஒரு ஹாஸ்பிட்டலை நிர்வாகம் செய்யுது. அதோட புதுசாக கட்ட போகிற காலேஜுக்கு மாமா தான் பார்ட்னராம். அதுலேயே கோடி கோடியாக லாபம் வரும். இப்போவே மாமா இப்படின்னா எதிர்காலத்தில் இன்னும் உயரத்தில் இருக்கும். நீயே பேசுறியா இல்லை நானே போய் பேசட்டுமா? இல்லை அஞ்சலி, வேண்டாம், நேரம் வரட்டும், நானே அண்ணன்கிட்ட பேசுகிறேன். நீ மட்டும் அவசரப்படுறாத, புரிஞ்சுதா? சரி, நேரமாகிருச்சு, நீ தூங்கு. ஓகே, குட் நைட்மா, லவ் யூ ஸோ மச் என்று கூறி கட்டிலில் சரிந்தாள் அஞ்சலி. தன் மகளின் ஆசையை நினைத்து மனதிற்குள் பயந்தபடியே அங்கிருந்து வெளியேறினாள் ரஞ்சனி. அத்தை, சாப்பிட வாங்க. மாமா, வாங்க மாமா சாப்பிட என்று துளசி அழைக்க டைம் போனதே தெரியல. வாசுகி வா, நேரத்துக்கு சாப்பிட்டு தூங்கினதான் காலையிலேயே புறப்பட முடியும். நீ போய் எடுத்து வைமா. சரி மாமா. வா வாசுகி, உனக்கு சொன்னது புரியலையா என்ன? நீங்கள் போங்க, நான் அசோக் வந்ததும் வர்றேன். உன்னெல்லாம் திருத்த முடியாது. நான் போகிறேன், நீ சாப்பிட்டா சாப்பிடு, இல்லைன்னா இப்படியே இரு
என்று கூறி சென்று சாப்பிட்டு முடித்தவர் தூங்குவதற்காக சென்றார். வாசுகியை மறுபடியும் வந்து துளசி அழைக்க, என்னடி நாளைக்கு இங்கிருந்து கிளம்புறேன்னு சந்தோஷத்துல இருக்கியா? அத்தை, நான் ஏன் சந்தோஷப்பட போறேன்? உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க இங்கேயே இருங்க. இது ஏன் பிள்ளையோட வீடுடி, என்ன இருக்கு சொல்ல? நீ யாரு? நீ தான் தண்டமா இங்க வந்து ஒட்டி கொண்டிருக்க. உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொன்ன இல்லையா? நான் பேசுற பேச்சுக்கு வேற யாருமா இருந்திருந்தா எப்பவோ இந்த வீட்டை விட்டு கிளம்பி இருப்பா. நீ நெஞ்சலத்தக்காரடி, ஒரு முடிவு காணாம இங்க இருந்து கிளம்ப மாட்ட போல இருக்கு. அது சரி, நீ ஒரு அனாதை, நீ எங்க போவ? அதுதான் என் பிள்ளைய வளைச்சு போட்டுட்டியே, நீ எப்படி போவ? என்ன வார்த்தை! இதை கேட்டும் வெளியே செல்ல முடியாத சூழ்நிலை. ஒவ்வொரு சொல்லும் ஈட்டி போல் அவள் மனதை கழித்தது. எதுக்கு இப்படி சொல்றாங்க? நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ததில்லையே. ஏப்பா, என்ன நீங்க இன்னும் நம்பல? என்னை இன்னும் தேடவே இல்லையேப்பா நீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் என் உள்ளத்துல குத்துற மாதிரி இருக்கு. அவங்க சொல்றத கேட்க முடியல, ஆனா திரும்பி பேசவும் முடியல. கண்ணீர் வருது, ஆனா அதை காட்டக்கூடாதுன்னு என் இதயம் சொல்லுது. தாங்கு துளசி, இன்னும் கொஞ்சம் தாங்கு. அம்மா, என்னம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவள் என்னோட மனைவி. உங்களுக்கு இந்த வீட்டுல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை அவளுக்கும் இருக்கு. அசோக்கை கண்டவுடன் அவளால் அழுகையை அடக்க முடியாது போக தன் அறைக்குள் ஓடி சென்று கதவை சாற்றி கொண்டாள். அசோக், அது நான் ஏன் அப்படி பேசினேன்னா? தன் மகனை கண்டதும் தூக்கி வாரி போட்டது வாசுகிக்கு. வார்த்தைகள் திக்கி திக்கி வெளியே வந்து விழுந்தது. எதையாவது கூறி சமாளித்து விடலாம் என்று பார்க்க, அம்மா போதும், இதுவே கடைசியும் முதலுமா இருக்கணும். அவளை இப்படி பேசுறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்களும் ஒரு பொண்ணு தானே, அவள் மனசு எப்படிலாம் வலிக்கும்னு தெரியாதா உங்களுக்கு? சே, முதல்ல உங்களை என் அம்மான்னு சொல்லவே எனக்கு வேணாம். நான் எதுவும் பேசல, ஆனா ஒண்ணுமா, அவளுக்காக நான் இருக்கேன். உங்க மனசு கஷ்டப்படும்னு எத்தனையோ விஷயம் தெரிஞ்சும் நான் உங்களை எதுவும் சொல்லாம இருந்தேன். எப்பவும் இப்படியே இருப்பேன்னு நினைக்காதீங்க. கண்கள் சிவக்க கூறிவிட்டு உள்ளே சென்றவனுக்கு தெரியவில்லை அவளை எப்படி சமாதானம் செய்வதென்று. தன் தாய் இத்தனை கடுமையாக பேசியும் ஒரு வார்த்தை கூட அவள் எதிர்த்து பேசவில்லை. முதலில் நான் அவளை மாற்ற வேண்டும் என்று தனக்குள் நினைத்தவனுக்கு அன்று தூக்கமேனோ தூரமாய் போனது. காலை பொழுது அழகாய் விடிந்தது. வீடே பரபரப்பாய் இருந்தது. எல்லோருக்கும் தெரிந்த விடயம் ஜேம்ஸ் வருகைதான் இந்த பரபரப்புக்கு காரணம் என்று. யுஎஸ்ஏல வளர்ந்தவன். அவன் தொழில் வளர்ச்சியால் அம்பிகாவின் மனதிலும் இடம் பிடித்தவன். இன்று வருகிறான். அம்பிகா, காலையிலிருந்து நிக்காம நடந்துட்டு இருக்க. அவன் இங்க வளர்ந்த பிள்ளை, நீ எதுக்காக இவ்வளவு கலவரமாகிற? ஃப்ரீயா விடு. தன் மனைவியின் பரபரப்பை கண்ட விஜயராகவன் வந்து கூற, ஏங்க, அவன் இங்கிருந்து யுஎஸ்ஏ போய் இப்போ கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகிடுச்சு. அவனும் மாறியிருப்பான், நம்மளும் மாறிட்டோம். போகவே விருப்பம் இல்லாம போன புள்ள. அவன் வர்றத என்னால காரணமா எல்லாம் எடுத்துக்க முடியாதுங்க. ஹே நிதன்யா, நீ என்ன இன்னைக்கு காலேஜ் போறியா? அம்மா, உங்க வளர்ப்பு மகன் வர்றாருன்றதுக்காக காலேஜ்ல எல்லாம் எனக்கு லீவு தர மாட்டாங்க. அப்பா பாருங்கப்பா, அம்மாவை ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்காங்க. போதும் போதும், நீ தொடங்காத. இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் லேட்டா போ, எதுவும் ஆகாது. அம்மா என சிணுங்கியவள் அப்படியே சோபாவில் தன் பையை போட்டுவிட்டு இருந்து கொள்ள ஒவ்வொருத்தராய் ஹாலுக்கு வந்தனர். தலையில் கை வைத்தபடி அங்கு அமர்ந்து விட்டாள் நிதன்யா. இந்திரனுக்கு அவனை வரவேற்க துளியும் விருப்பமில்லை. ஆதி அங்கு வர கயல்வழியும் பாட்டி அறைக்கு வந்திருந்தாள். அவருக்கு தேவையானதை செய்யவென. பாட்டிமா, வரப்போறவர் யாரு? அவ்வளவு முக்கியமானவரா? நேற்றிலிருந்து மண்டையை குடைந்த கேள்வி. அதிலும் தன் அத்தை இவ்வளவு ஆர்வமாய் இருக்கின்றார் என்பதுதான் அவளுக்கு இன்னும் வியப்பு. எப்படியும் வரப்போறவர் இவர்களைப் போல்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தவள் பாட்டியிடம் தன் சந்தேகத்தை கேட்டாள். ஏங்க நான் அப்படி கேட்குற? இல்லை, வீட்டில் எல்லாருமே தடபுடலா இருக்காங்க. அதை விட அத்தையே ஆரவாரமா இருக்காங்க. அதுதான் பாட்டி. வர்றவருக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சுக்கத்தான். உண்மை, காலையிலிருந்தே வீடே விழாக்கோலம் பூண்டிருந்தது.
ஜேம்ஸ் வருகையை எதிர்பார்த்து. அவ்வளவு முக்கியமானவரா அவரு? அப்படி என்னதான் இருக்கு இவங்களுக்கும் வரப்போறவருக்கும் என்று மண்டையை குடைந்து கொண்டிருந்த கேள்வியை பாட்டியிடம் கேட்டாள் கயல். மெலிதாய் புன்னகைத்த பாட்டி, அதுவாடா தங்கம், அவன் அம்மா ஸ்டெலா. உங்க அத்தை இங்க வந்து படிக்கிறப்போ அவள் கூட படிச்ச பொண்ணு. உங்க அத்தைக்கு இங்க யாரையும் தெரியாதே. வந்த புதுசுல உங்க அத்தைக்கும் ரொம்ப உதவியா இருந்தாளாம். இப்படியே இவங்க நட்பு விடாம தொடர்ந்துச்சு. அவளும் லேசுப்பட்ட குடும்பத்து பொண்ணு இல்லை. அவங்க அப்பா ரொம்ப ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன். அப்புறம் என்ன, உங்க அத்தையும் அவள் கூட நல்லாவே ஒட்டிக்கிட்டாள். 2 பேருக்கும் காலேஜ் படிக்கும் போதே அவங்க கூட படித்த உங்கள் மாமா மேலே உங்க அத்தைக்கும் டேவிட் மேலே ஸ்டெலாவுக்கும் காதல் வந்துருச்சு. ஸ்டெலா அப்பா எதிர்ப்பை மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒற்றுமைன்னா ஒற்றுமை, அப்படி ஒரு ஒற்றுமையாக இருந்தாங்க. ஏன், ஒரு வார இடைவெளியில் பிறந்த பிள்ளைங்க தான் இந்திரனும் இப்போ வரப்போகிற ஜேம்ஸும். 2 பேரும் 2 பிள்ளைங்க மாதிரி தான் வளர்ந்தாங்க. ஆனால் பாட்டி, அவர் பேசுகிறத பார்த்தா அப்படி பழகினவங்க மாதிரி தெரியலையே பாட்டி. அதுவும் அம்மா, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அவனுக்கு ஒரு 10 வயசு இருக்கும். அவன் இங்க வர்றப்போ நல்ல வாய்ப்பொண்ணும் ஸ்டெலாவுக்கும் டேவிட்டுக்கும் கிடைச்சது யூஎஸ்ல. அவங்க விருப்பமே இல்லாம இருந்தாங்க. ஏன்னா புள்ளைய கூட்டிட்டு போக முடியாத சூழ்நிலை. அப்புறமா உங்க அத்தை தான் ஜேம்ஸை தான் பிள்ளையாட்டம் பார்த்துப்பேன், கிடைச்ச வாய்ப்பை விட்டுறாதுன்னு சொன்னதால அவளும் அம்பிகாவை நம்பி ஜேம்ஸை ஒப்படைச்சிட்டு போனாள். அம்பிகா அவனை தன் புள்ள மாதிரி தான் பார்த்தா. அவன் இருந்த நாட்கள் மறக்க முடியாத அளவுக்கு இருந்தது. ஒவ்வொரு நாளும் வீடே ஏதோ விழா நடக்கிற வீடு மாதிரி இருக்கும். அம்மா, உங்க பேரும் வந்தாச்சு. அம்பிகாவின் குரல் ஓங்கி ஒலித்தது. ஜார்ரா அவன் என்று ஆர்வமாய் கதவின் பின் மறைந்து நின்று பார்த்தாள் கயல். பாட்டி வேறு பாதியில் நிறுத்திவிட்டு வெளியே போவதற்கு வீச்சேரை தன் அருகில் இழுத்து கொள்ள ஓடி பாட்டியின் அருகில் சென்றவள் பாட்டியை மெதுவாக அதில் அமர வைத்தவளுக்கு வெளியே செல்ல பயம் வந்து ஒட்டி கொண்டது. பயத்தை விட இந்திரன் அங்குதான் நின்றான். இப்போதெல்லாம் இந்திரன் பார்வையில் ஏதோ மாற்றம் தெரிந்தது கயலுக்கு. ஆண்டி என்று அழைத்தபடி பிளாக் நிறத்தில் பளிச்சென்று மின்னும் விலை உயர்ந்த காரில் வந்திறங்கியவன் எட்டி அடியெடுத்து வைத்து உள்ளே நுழைந்தான். சாக்லேட் பாய் என்பார்களே, அதுதான் அவன் தோற்றம். பார்ப்பதற்கு நம் நாயகன் மாதவன் சாயலில் கட்டுக்கோப்பான உடல். கட்டம் கட்டமாக அவன் உடல் கட்டு தெரியும்படி லைட் மஞ்சள் நிறத்தில் மெல்லிய துணியிலான மாடர்ன் ஷர்ட் ஒன்று, வெள்ளை நிறத்தில் டெனிம் பேண்ட், கட்டுக்கடங்காத முடி அதை நேர்த்தியாய் வெட்டாமல் அவன் காது வரை உரசிக்கொண்டிருக்க, கண்ணில் மாட்டியிருந்த கூலிங் கிளாஸை எடுத்து தன் ஷர்ட்டில் மாட்டியபடி வேகமாய் அடியெடுத்து வைத்தவன் உள்ளே நுழைந்தான். அவன் நுழைந்ததும் அம்பிகா அவனை அணைத்து முத்தமிட்டு விட்டு, வா ஜேம்ஸ், எத்தனை வருஷத்துக்கு பிறகு இந்த வீட்டுக்கு வந்திருக்க. இங்கே இருக்கவங்க எல்லாரையும் மறந்திருப்ப. இது நானே உனக்கு அறிமுகப்படுத்தி விடுறேன் என்று அம்பிகா கூற, நோ ஆண்டி, நானே யாருன்னு சொல்றேன். நான் தப்பா சொன்னா பார்த்துக்கலாம் என்று அவன் கூறிக்கொண்டிருக்கையில் காசியப்பன் அன்னபூரணியை அழைத்து கொண்டு ஹாலுக்கு வந்து விட்டார். வீச்சேரில் அமர வைத்தவளுக்கு மனதிற்குள் படபடப்பு. வெளியே போகவே விருப்பமில்லை. காரணம், அங்கு இந்திரன் நின்று கொண்டிருப்பதால். சரியாக தாத்தா அங்கு வர, தாத்தா, பாட்டிய ஹாலுக்கு அழைச்சிட்டு போறீங்களா? புது நபர் வருவதால் பயத்தில் வர மறுக்கிறாள் என்று காசியப்பனே தன் மனைவியை ஹாலுக்கு அழைத்து சென்றிருந்தார். தாத்தா, பாட்டி எப்படி இருக்கீங்க? பாட்டிமா இப்போ ஓகே தானே? எதுக்கும் பயப்படாதீங்க. அதுதான் நான் வந்துட்டேன்ல. இனி உங்கள் பிரச்சனை ஏன் பிரச்சனை மாதிரி. ஸோ ஃப்ரீயாக விடுங்க பாட்டி. தாத்தாவுக்கு வயசாகிருச்சுன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்காக நான் இருக்கேன். டே படபா, உன் குடும்பம் இன்னும் கொஞ்சம் கூட குறையலைன்னு யாரை பார்த்து நீ வயசாகிருச்சுன்னு சொல்கிற? பாரு, என் உடம்ப என்ன பார்த்தா வயசான மாதிரியா இருக்கு. சரி சரி, நீங்கள் ஜங் பாய் தான். அப்புறம் மாதி, உங்களோட அப்புறமா பேசிக்கிறேன் என்று கூறி நிதன்யா பக்கம் திரும்பியவன், ஹே வாண்டு, நீ என்ன இவ்வளோ பெரிய ஆளாகிட்ட? ஆண்டி அனுப்பின ஃபோட்டோவில் கூட சின்ன பொண்ணு மாதிரி இருந்த. அவன் பார்வை நிதன்யா பக்கம் திரும்பியது.
சோபாவில் அவன் வந்தும் அவள் எழுந்து கொள்வதாய் இல்லை. அப்படியே இருந்தவள் அருகில் சென்று அமர்ந்தவன் அவள் பையை இழுத்து அதை பார்த்தபடியே வினவ, யாரு? நானா சின்ன பொண்ணு மாதிரி இருந்தேன்? அம்மா பாருங்கம்மா, உங்களுக்கு தான் கண்ணு தெரியல போல, முதல்ல என் பைய கொடுங்க. இந்த வாய்க்கு மட்டும் உனக்கு குறைவே இல்லை என்றவன் அப்போதுதான் பாட்டியின் அரைவாசலில் நின்றிருந்த கயலை கண்டான். வாவ் என்றவன் கயலை சென்று அணைத்து விட்டு, ஆண்டி, நம்ம அஞ்சலியா இது? கொஞ்சம் கூட நினைக்கல அஞ்சலி இவ்வளோ அழகா இருப்பான்னு. ஃப்ரிட்ஜில் வச்செடுத்த ஆப்பிள் மாதிரி இருக்கிறாளே. ஹே அஞ்சலி, என்ன தெரியலையா, எப்படி இருக்க நீ என்று அவளின் தோளில் கை போட்டவன் அவளை ஒரு உலுக்கு உலுக்கியபடி வினவ, அவளோ விழிகள் இரண்டும் வந்து வெளியே விழும் அளவிற்கு தன் பார்வையை அகல விரித்து அதிர்ச்சியில் உடைந்து போய் நின்று விட்டாள். அவன் வந்து தன்னை அணைப்பான் என்று அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஜேம்ஸ், அது அஞ்சலி இல்லை, அதோ பாரு அஞ்சலி வர்றா என்று கூறி ஆதி மாடியை கண் காட்ட, எனக்கு தெரியும்டா என்று மனதிற்குள் நினைத்தவன் நக்கலை சிரித்தபடி இந்திரன் பக்கம் பார்த்துவிட்டு மேலே இருந்து நடந்து இறங்கி வரும் அஞ்சலியை பார்த்தான். அவளிடம் பேச அவனுக்கு எதுவுமே இல்லை. இருந்தாலும் அங்கு நிற்பவர்கள் எதுவும் நினைக்க கூடாது என்று, ஹாய் அஞ்சலி, ஹவ் ஆர் யூ? ஐ ஆம் குட். நீங்க எப்படி இருக்கீங்க ஜேம்ஸ்? யா ஃபைன் என்றவன் பார்வை மீண்டும் கயல் பக்கம் திரும்பியது. ஆனால் கயல் பார்வை தரையை விட்டு விலகவில்லை. இந்திரனோ அவளையே எரிக்கும் சூரியனாய் முறைத்து கொண்டிருக்க, ஐ ஆம் சாரி, உங்கள் நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவள் உயரத்திற்கு குனிந்து அவள் முகத்தை தன் புருவம் இரண்டையும் தூக்கி பார்த்து வினவ, அவள் அங்கே வாயை திறப்பது. அமைதியாகவே நின்றவளிடம், சரி, நீங்கள் உங்கள் பேரை சொல்ல வேணாம், இனிமே நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஜேம்ஸ், அவங்க தான் கயல், எங்கள் அண்ணி. உனக்கு ஏற்கனவே நான் பேசும்போது சொல்லியிருக்கேனே, அவங்கள விட்டு வா, நம்ம பேசுறதுக்கு நிறைய இருக்கு, இங்கே நின்று டைமை வேஸ்ட் பண்ணாம இரு. ஆதி, அவங்க என் கூட ஒரு வார்த்தை கூட இன்னும் பேசலையே, அட்லீஸ்ட் அவங்க நேம் சரி சொல்லாம நான் இங்கிருந்து வர மாட்டேன். இந்திரனுக்கோ ஜேம்ஸ் மண்டையை அடித்து உடைத்தாள் என்ன என்பது போல ஆத்திரம் பொத்து கொண்டு வர, கயல், வந்து சாப்பாடு எடுத்து வை. இத்தனை நாளில் முதல் முறை அவளை அவன் பெயர் சொல்லி அழைக்கின்றான், அதிலும் உரிமையுடன். ஆனால் பாவம் பாவைக்குத்தான் அதை ரசிக்கும் மனம் இல்லாமல் போனது. என்ன, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறதா? அண்ணன் என்ன சின்னைக்கு? ஒருவேளை இந்த அண்ணையும் கூட க்ளோஸா பல பேசுறதால இருக்குமா? இது என்னடா சோதனை எனக்கு, வந்ததும் வராததுமா எனக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச நிம்மதிக்கும் போட்டு வச்சிருவாரு போலவே. அவள் இடையில் அவன் வலிய கரம் கொண்டு கிள்ள அதில் துடி துடித்து போய் நின்றாள் பேதை.